விவசாயத்தினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 50 லட்சம் ஹெக்டருக்கு மேல கொண்டு வந்தார். கர்ம வீரர் காமராஜர் ஐயா 1963 ஆட்சியை விட்டு சென்ற பிறகு இன்னைக்கு 2024 பாத்தீங்கன்னா கர்ம வீரர் காமராஜர் ஐயா 1963க்கும் 2024க்கும் 14 லட்சம் ஹெக்டர் விவசாய நிலம் குறைந்திருக்கிறது. 1963க்கும் 2024 கணக்கெடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது காமராஜர் ஐயா எவ்வளவு விட்டுட்டு போனாரோ அதை விட 14 லட்சம் ஹெக்டர் விவசாயத்தினுடைய பரப்பளவு குறைந்திருக்கிறது. பாருங்க, எதற்காக கல்வி தந்தை என்று சொல்கின்றோம்? கல்வி கண் திறந்த கர்ம வீரர் சொல்றார். அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது பூட்டி கிடந்த 6000 பள்ளிகளை திறந்தார். புதிதாக 12000 பள்ளிகளை திறந்தார். ஆக மொத்தம் 18000 பள்ளிக்கூடங்களை திறந்த ஒரு பெருமை 9 ஆண்டுகள்ல கர்ம வீரர் காமராஜர் ஐயாக்கு. அதை தாண்டி பாருங்க, அவர் வந்த பொழுது இருந்த கல்லூரிகளும் கூட 43 இருந்தது 53, 39,000 பேர் படிச்சது 49,000. எங்கே பார்த்தாலும் கூட கல்வியாக இருக்கட்டும், விவசாய புரட்சியாக இருக்கட்டும், தொழில் புரட்சியாக இருக்கட்டும், சமுதாய புரட்சியாக இருக்கட்டும், சமூக புரட்சியாக இருக்கட்டும், எதை குறியெடுத்து பார்த்தாலும் கூட கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய காலத்தில் மாபெரும் ஒரு சாதனை செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர் இன்றும் அதிகமாக நம்முடைய நாடு கொண்டாட வேண்டும். மிக மிக குறைவாக இந்த மனிதனை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதை வெட்கக்கேடு என்னன்னாங்க, இந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அரசியல் பேசக்கூடாது என்று எழுத்துப்பூர்வமாக வாங்கிவிட்டு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஏங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியை கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் பேசாம இருந்தா எப்படிங்க அரசியல் என்றாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை அரசியல் பேசுவது எங்கேயும் தவறு கிடையாது. பொய்யான ஆட்சியை செய்துவிட்டு அதற்கு கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி என்று பெயர் சூட்டினால்தான் அது தவறு. அரசியல் பேசுறது எங்கேயுமே தவறு கிடையாது. காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி எங்க இருக்கு? மது கொள்கையை கொண்டு வரல, எங்கேயும் கூட சாராய கடையை திறக்க விடல. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடத்தியதற்கு அவர் கிடைத்த பரிசு என்ன நீங்க யோசிப்பாங்க. எதற்காக தமிழக அரசியலை மாற்றம் வர வேண்டும் என்றால் 1967 கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை தோற்கடிப்பதற்கு 7 கட்சிகள் கூட்டணி சேர்ந்தார். 7 கட்சிகள் சேர்ந்து அந்த மனிதனை தோற்கடித்தாங்க. அதன் பிறகு 1969 நாகர்கோவில் பாராளுமன்றத்தில் இடைத்தேர்தல் வரும் பொழுது கர்ம வீரர் காமராஜர் ஐயா இங்கே போட்டி போடுறாங்க. அப்ப காமராஜர் ஐயாவை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் என்னவெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நீங்கள் ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டும். என்னவெல்லாம் பேசினாங்க? கருப்பு தோழன், எருமை தோழன், மரமேறி, இதெல்லாம் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவிற்கு 1967க்கு பிறகு 69 பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அவருக்கு சூட்டப்பட்ட இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகள் நடத்தக்கூடிய பத்திரிகையிலே கர்ம வீரர் காமராஜர் ஐயாவிற்கு கொடுக்கப்பட்ட புனை பெயர் மரமேறி, கருப்பு தோழன், இதெல்லாம் ஒரு கொடுத்த பெயர். அதையெல்லாம் தாண்டி அவ்வளவு சூழ்ச்சி செய்தும் கூட கர்ம வீரர் காமராஜர் ஐயா 1969 இடைத்தேர்தலில் 1,20,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. அப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாகர்